எசாயா 35:10. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போவும். இது நம்ம வாழ்க்கையில அப்படியே நிறைவேறும். எப்போ தெரியுமா? ஏசப்பா கூட நித்தியமாய் நம்ம வாழ போற அந்த நாட்கள் இப்படி தாங்க இருக்கும். ஆனா நம்ம வாழுகிற இந்த உலகத்துல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, ஒன்று போனால் இன்னொரு பிரச்சனை வந்துடுது. பிரச்சனையே இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும்போது இந்த உலகம் நமக்கு ரொம்ப பிடிக்குது. ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்த உடனே இனிமே நான் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன், யாருமே யாருக்கும் புரிய மாட்டேங்குது அப்படி நம்ம பேசுகிறோம்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு முதிர்ச்சி நமக்கு தேவை. எப்போ தெரியுமா அது வரும்? எந்த சூழ்நிலையிலையும் நம்ம சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்போம் பாருங்க. அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்துட்டு தாங்க இருக்கும். ஆனால் நான் சந்தோஷமாக இருக்கிறது தான் ஏசப்பாவுக்கு பிடிக்கும். இப்போ நான் இதை நினச்சி அழுதுகிட்டே இருந்தேன்னா சாத்தான் என்னை பார்த்து சந்தோஷப்படுவான். அந்த சந்தோஷத்தை நான் அவனுக்கு கொடுக்க மாட்டேன். நான் ஏசப்பாவை மட்டும்தான் சந்தோஷப்படுத்துவேன் அப்படிங்கிற ஒரு தாட் நமக்குள்ளே வந்தாலே இந்த உலகத்தை நம்ம ஏசப்பாவோட உதவியோட நம்ம ஜெயிக்கிற மாதிரி. ஆமாங்க, நீங்கள் போயிட்டு இருக்கிற இந்த பிரச்சனை நிரந்தரம் கிடையாது. நித்திய மகிழ்ச்சி உங்கள் மேலே இருக்குது. நீங்கள் எப்பவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க. சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு ஓடியே போகும். நீங்கள் எந்த கடினமான பாதையில் இப்போ போயிட்டு இருக்கிறீங்களோ அந்த பாதையை பார்த்து, அந்த சூழ்நிலையை பார்த்து சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினால என் சந்தோஷத்தை, என்னுடைய சமாதானத்தை, என்னுடைய மகிழ்ச்சியை, கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரிக்க முடியாமல் என் குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற சஞ்சலம், தவிப்பு, எல்லா கிரியைகளும் ஓடிப்போன்னு சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தினால அது உங்களை விட்டு ஓடி போகும். நீங்க சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். ஆமென். Have a wonderful day. God bless you.